ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சேர்மன் எலெக்ஷன் ஆர்க் சீசன் 6 எபிசோட் 146 சேர்மன் அண்ட் ரிலீஸ். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கான் ஆச்சரியத்தில் இருக்கிறான். ஏன்னா தன்னோட அப்பா கிங் ஃப்ரீக்ஸ் அவன் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற யாருமே நம்ம கானுக்கு எதுவுமே தெரியல. அவன் முன்னாடி தன்னோட அப்பா மட்டும்தான் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிகிறான். ஸோ தன்னோட அப்பா இங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கிங்குமே திரும்பி பார்த்துட்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டுறாரு. இவனுக்கு ஆச்சரியம், ஐயோ இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தாப்பா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் கூட படவே இல்லை. அவன் அழுகிறான். அப்படியே அங்கேருந்து படிக்கிட்டுலேருந்து பறந்து வந்து அப்படியே ஒரே இறங்குறான் பாருங்க. என்னை மனுஷருங்க, ஏன்னா என்னால் தான் கைட் செத்து போயிட்டாரு. அவர் இப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். சரி பதறாத இரு ஒரு நிமிஷம் இங்கே வா, பக்கத்தில் வந்து ஒரு நம்ம வேணா கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா என்னை காப்பாற்றுறதுக்காக கைட்டு உயிரை விட்டுட்டாரு. ஃபஸ்ட்டு நாங்கள் நெஃபர்பிட்டோ அட்டாக் பண்ணிட்டு பட் நெஃபர்பிட்டோ நம்ம கைட்டு அட்டாக் பண்ணிட்டா. அவருமே அந்த அளவுக்கு முடியாத நிலைமைக்கு வந்துட்டாரு. அவரோட நிலைமை பார்க்கறதுக்கு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கைட் திரும்பி மறுபடியும் குழந்தைய பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கைட்டு அடிபட்டு செத்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பட் இருந்தாலுமே நெஃபர்பிட்டோ அட்டாக் பண்ண காரணத்தால ஏதோ ஒரு வகையில் நம்ம கைட்டுங்க திரும்ப வந்திருக்காரு அப்படின்னு நீங்கள் கவனம் சொல்கிறான். சரி பதறாத ஃபர்ஸ்ட் இங்கே வந்து உட்காரு, நான் வேணா பொறுமையாக பேசிக்கல, என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் என்னால் தான் எல்லாமே ஆயிடுச்சு. அந்த இடத்துல நான் தான் செத்துருக்க வேண்டியது. இந்த இடத்துல நான் இங்கே உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் கைட்டு தான். கைட்டை நான் காப்பாற்றி விட்டுட்டு கைட்டு அந்த இடத்துல செத்துட்டாரு. எனக்கு உண்மையிலேயே கவலையாக இருக்குது. அவர் சாக வேண்டிய இடத்துல நான் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறான். கான், முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க, அந்த இடத்துல சாக வேண்டியது நீ கிடையாது, அவன் தான். ஸோ அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. நீ தெளிவாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா அவன் எனிமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பானே தவிர நீ அவனுக்கு எதுவுமே தப்பாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். அவனுமே உன்னை தப்பாக எதுவுமே கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டான். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ ஒரு ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீ முழுசாக ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன நடந்தாலும் நான் ஒன்று விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இப்போ போ, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது ஏங்கிட்ட இல்லை, கைட் கிட்ட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண ப்ராமிஸை உன் வாழ்க்கையில் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அதை மறக்கவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? இப்போ போ, டேரெக்டாக போய் கைட் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா கேளு, இல்லைனா அப்படி உன்னோட வேற பாதையை பார்த்துட்டு நீங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன வந்தாலுமே சரி கடந்து போகிறங்கிற தைரியம் உனக்கு வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்கிறாப்புல. சரி அப்படின்னா நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு கான் சொல்லும்போது சரி போ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாப்புல. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கிங்கை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டே கிங், நீ எல்லாம் ஒரு அப்பனா, பிள்ளைய பெக்கப்பட்டு தெரியுதுற, உனக்கு அவன் மேலே பாசம் கட்டு தெரியாதா? இத்தனை நாளாக அவங்ககிட்ட ஒரு அப்பனாவே நடந்தது இல்லையா? மரியாதை இப்போ அவங்க நல்லா போயிட்டு வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்கிறது உனக்கு வக்கலையா? நீ எல்லாம் என்னடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்ம கிங்கை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. லியோரியோ மறுபடியும் உன்னோட மகளில் ஒரு குத்து வேடா, அப்போ தானே இவ்வளோ திருந்துவா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் தெரியாமல் இது பண்ணதுக்கு எதுக்கு போய் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு லியோரியோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? குடும்ப பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவன் வந்தாலும் சரி அவனை உடைக்க விட மாட்டேன், வாங்கடா ஒத்தக்கத்தை வரீங்களா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிங் இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கானுக்கு என்ன நினைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா? இந்த எலெக்ஷன் என்ன முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட் கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆமாம், இந்த எலெக்ஷன் என்ன முடியல அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு கான் மூலமாக தான் இங்கே எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இங்கே ஷேல் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அப்படின்னா சரி இப்போ இந்த முடிவை நம்ம கான் கிட்டே கொடுத்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையை போகிறீங்கன்னு தெரியுது கான். பட் இருந்தாலுமே இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் யாருமே இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த ரூல்ஸு. சரி அப்படின்னா நான் இந்த முடிவை உங்கள்கிட்டே கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஃபைனல் ஓட் செஷன் வந்துருச்சு. இப்போது நீ யாருக்கு ஓட் போட நிரூபிக்க போகிற? ஏன்னா நீ எனக்கு ஓட் போட போறியா, இல்லை நம்ம உன்னோட ஃப்ரெண்டு லியோரியா இருக்கான்ல அவன் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நீ ஓட் போட போறியா? அந்த முடிவு உன் கையில் தான் இருக்குது, நீயே சொல்லிக்கப்பா அப்படின்னு பாரிஸ்டனு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த கான் கிட்ட அந்த முடிவு கொடுத்துட்டான். சேடலுக்கு நல்லாவே தெரியுது, ஒன்றும் தெரியாது. அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் என்னடா சொல்லுவான், நீ கரெக்டாக இதை சூஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சேடல் சொல்கிறான். லியோரியா நீ எப்பட எலெக்ஷனில் நின்று அப்படின்னு கேட்கும்போது அவன் எலெக்ஷனில் எப்படி நின்றுட்டான், அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ நீ முடிவை சொல்லு, நீ யாருக்கு ஓட் போட போகிற, எனக்கா இல்லை உன் நண்பன் லியோரியாவுக்கு அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் போடுவேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த இடத்துல அடுத்த சேர்மன் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற? நீ நல்லா யோசிச்சு பார்த்துக்க. நீ எதிர்த்து நிற்கிறது உன்னோட ஃப்ரெண்டை. உன் ஃப்ரெண்டு நீ சேர்மன் ஆகணும்னு ஆசைப்படலையே அப்படிங்கும்போது இல்லை என் ஃப்ரெண்டு லியோரியோ அவள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அதனால தான். ஆனால் அவனுக்கு ஓட் பண்ணல. ஸோ நீங்கள் சேர்மன் ஆகிறதுக்கு தகுதியானவர் தான், நீங்கள் ஆகிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கன்ஃபார்மாக தோத்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சேடல் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டா. அப்படின்னா சரி பாரிஸ்டன், என்னோட ஓட்டு உனக்கு தான், தைரியமாக இந்த இடத்துல சேர்மனாக நில்லு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்கள ஜெயிச்சு நிறு அப்படின்னு இங்கே லியோரியா சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா சரியப்பா நான் இங்கிறது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொல்லும்போது
சரி சரி போ போ அப்படின்றாப்புல. டேய் பைத்தியக்காரா உனக்கெல்லாம் என்னடா குறைச்சல, உன் பையனை போயிட்டு வந்து சொல்கிறதுக்கும் உனக்கெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கிங்கை பிடிச்சி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. டேய் மூடிட்டு இருக்கடா, எதுக்கடா என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்க அங்கே இருக்கிறவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நான் நிறைய பேர்த்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கான் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஹே கான் நான் கூட ஒரு விஷயத்த சொல்லியாகணும் அப்படின்னு கிங் சொல்கிறாப்புல. கைட்டுக்கு அவனோட நெண்ணை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது நான் தான். அவனோட கிரேசி ஸ்லாட் அப்படின்னு ஒரு பவர் இருக்குதுல்ல, அந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தது நான் தான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி வித்தியாசமான ஒரு நம்பர் எப்பவுமே வந்திருக்காது. பட் அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட கிரேசி ஸ்லாட்டில் வித்தியாசமான ஒரு நம்பர் வந்திருக்கும் பார்த்தியா, அந்த ஒரு காரணம் அவள் சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நீ உன்னோட அப்பாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ண பார்த்துக்க, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள போட்டு வெளுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிங்க இந்த இடத்துல நம்ம கான் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா. சரி அப்போ நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானிக்கிறது கிளம்பிட்டான். என்னது நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கிங் பிடிச்சி வெளுத்து போட்டாப்ல. குடும்ப பிரச்சனை தலையிட்ட சும்மா விடுவாரா. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம பாரிஸ்டமே பார்த்தீங்கன்னா அடுத்த சேர்மன் ஆகிட்டான். 13th சேர்மன் இப்போ பாரிஸ்டன் மட்டும்தான். அண்ட் இப்போ இந்த இடத்துல எலெக்ஷனில் நான் ஜெயிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறான். என்னடா இது அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சியாடையில் வைஸ் சேர்மன் ஆக்கிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். நீ மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பெரிய ஈவன் நினப்பா, உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சியாடில் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு சேர்மன் ஆகணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபார்மர் சேர்மன் நெட்டரோ கிட்ட நான் வைஸ் சேர்மன் இருக்கும்போது அப்பப்போ அவர் நான் டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அண்ட் அவர் நான் கலாய்ச்சிட்டு இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அவரே இல்லாதப்போ எனக்கு இந்த மாதிரி பதவி எனக்கு தேவையில்லை. வைஸ் சேர்மன் அப்படிங்கிற ஒரு பதவியாக அவர் இருக்கும்போது எனக்கு வேணுமே தவிர நீ இருக்கும்போது தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா யோசிச்சு பார்த்துக்க சியாடில், உன்னால் மட்டும்தான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ ஹண்டர் எக்ஸாம்லேயோ நம்மளோட இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்லேயோ ஏதாவது ஒரு வித்தியாசமாக நீ கொண்டு வா. அப்படி உன்னால் கொண்டு வர முடியலனா நல்லா யோசிச்சு பார்த்துக்க. இத்தனை வருஷமாக நான் நெட்டரோக்கு கொடுத்துருந்த தொல்லை எல்லாமே உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். உன்னோட வைஸ் சேர்மனை வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாரிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கிறது கிளம்பி போயிட்டானா. லியோரியோ கான் 2 பேரும் காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம கிலுவா எங்கே போனோம் அப்படின்னு கான் கேட்கும் போது தெரியல, அவள் உன்னை ஹீல் பண்ணுறதுக்கு கீது ஏதாவது ஒரு சக்தி இருக்குமான்னு தேட போயிருக்கானோ என்னமோ. நானும் அவனை காண்டாக்ட் பண்ணி தான் பார்க்குறேன். பட் அவனுக்கு என்ன காணப்பா அப்படின்னு லியோரியோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. ஏன்னா நான் அந்த மாதிரி சக்தியில் இருக்கும்போது அவனை நான் ஏகப்பட்ட தடவை மனசு கஷ்டம் படுற மாதிரி திட்டேன் அப்படின்னு இங்கே கான் சொல்கிறான். அப்படின்னா என்னையும் மனுஷர்றா கான் அப்படிங்கிறான். நீ எதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கும்போது, இல்லை உங்களுக்கு உதவி தேவைப்பட்டப்போ நான் அவங்க கூட இல்லை, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நீங்கள் கானு லியோரியோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நானிகாவோட பவர் அடையிறதுக்காக இலுமி அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கிறா. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம இலுமி கண்டுபிடிச்சது ஒரே விஷயம் தான். அங்கே இருக்கிற காட்ஸ் அவன் அசால்ட்டை கொண்டு போட்டுட்டு அவன் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா எப்போ நானிகா அப்படிங்கிற ஒரு அழுக்கா அவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறாளோ அவள் வந்து தலையெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பா. அண்ட் சிம்பிளாக நெகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் அந்த விஷயக்காக அவள் ஆசைப்பட்டதில் என்ன, நம்ம கிலுவா சிம்பிளாக கேட்டது கன்னத்தில் ஒரு முத்தம். ஸோ அவள் அந்த மாதிரி சிம்பிளான ஆசையெல்லாம் கேட்குறதுக்கு இது கேட்குறக்கே வேடிக்கை இருக்குது. அப்பேற்பட்ட ரத்தக்கரையாக இருக்கிற ஒரு விஷயம் அவள் கேட்டதுக்கு அப்புறமும் சிம்பிளாக கன்னத்தில் ஒரு முத்தம் அந்த மாதிரி கேட்குறது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் தெரியுது. ஆக்சுவலி இப்போ நான் என்ன கெஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அவன் ஜஸ்ட் ஒரு விஷ் மட்டும் வைக்கல, அவளுக்காக ஒரு கமெண்டை கொடுக்குறான். அண்ட் அந்த கமெண்ட்டு மற்றவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வராத மாதிரி இருக்கணும். ஸோ அவனுமே உயிர் போகாத மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்டை கொடுக்குறான். அப்படின்னு சொல்லப்போனால் இந்த இடத்துல நானிகாவுக்கு அவள் விஷ் கொடுக்கல. ஸோ இவன் தான் நானிகாவுக்கு கமெண்ட் கொடுக்குறான். அப்படின்னா நானிகா இவனோட கமெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறவன். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பவர் கண்டிப்பாக அது அழுக்கா கிட்ட இல்லை, நானிகா தான். ஸோ நானிகா அழுக்கா ரெண்டும் ஒரே ஒருத்தர் கிடையாது, 2 வெவ்வேறு ஆளுங்க. 2 வெவ்வேறு ஆளுங்களில் ஒரே உடம்புல இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அந்த நானிகா அழுக்கா அப்படிங்கிறவங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட கிலுவா அவனுக்காக கமெண்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அழுக்காவை நானிக்காவை மாற வைப்பான் அப்படின்னு கரெக்டாக இங்கே இலுமி புரிஞ்சுக்கிட்டா. என்ன யாருமே தம்பி நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு இலுமி கேட்கும் போது, நீ கரெக்டாக தான் சொன்ன, பட் இருந்தாலுமே நான் உன்னை அழுகாவை அடையிறதுக்காக விடவே மாட்டேன் அப்படின்னு இங்கே கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தப்பான பதில் சொல்லிட்டு இருக்கிற கிலுவா. நானிகா கிட்ட இருக்கிற சக்தி ஜோல்டிக் ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த சக்தி வேணும், அது என்கிட்ட இருக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஒருவேளை நீ நானிகாவோட சக்தி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவள் சுதந்திரமாக வெளியே திரியறதுக்கு நான் அவளுக்கு அனுமதி கொடுக்கலாம்ல. அதனால நல்லா யோசிச்சு பார்த்துக்க அப்படின்னு இங்கே இலுமி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சுபானையோட கண்ணிலிருந்து அவனோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம கிலோவை முழிச்சுக்கிட்டு இருக்கிறானா. இங்கே பாரு மரியாதையே இங்கேருந்து போயிரு, இல்லைனா நான் நானிகா வச்சு ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கும். நானிகா இங்கேருந்து இலுமியை திரும்ப அவனோட வீட்டுக்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம கிலுவை சொல்கிறான் பாருங்க. ஓகே அப்படின்னு நானிகாவை அப்படியே திரும்பின அடுத்த செகண்டே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு இலுமி கேட்டுட்டு இருக்கும்போதே நானிகா கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம இலுமையை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டா. இவங்களுக்கு செம ஷாக்கிங்க. அடடா எல்லாரும் இங்கே தான் என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இலுமி எங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா சுபனையோட கண்ணில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நானிகாவுக்கு டெலிபோர்டேஷன் சக்தி இருக்குதா, பரவாயில்ல கேட்கறதுக்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னால் நானிகாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவளுக்கு கமெண்ட் கொடுக்குற கிலுவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
முடியும். கில்லுவா என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துட்டானா நானிக்காவும் இப்போ என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு இலுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் சுபானே நீங்கள் 2 பேருமே இங்கேருந்து கிளம்புறீங்களா? நான் கொஞ்ச நேரம் நானிக்கா கூட பேசியாகணும் அப்படின்னு நம்ம கில்லுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கில்லுவா என் தலையை நீவி விடு, நான் ரொம்பவே நல்லவனு என்கிட்ட சொல்லு அப்படின்னு இங்கே நானிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்ணாடியிலேருந்து. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க சுபானே அம்மானே அப்படிங்கும்போது, சரி மாஸ்டர் நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவாவை இங்கேருந்து தனியாக விட்டுட்டாங்க பாருங்க. கிலுவா என் தலையை தடவி விடு, நான் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு இங்கே நானிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இங்கே பாரு நானிக்கா, இதுக்கு மேலே நீங்கள் வர தேவையில்ல, ஏன்னா நீ ரொம்ப நல்லவதா, பட் இருந்தாலுமே எனக்கு உன்னால் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, அதனால் நீ இங்கேருந்து வந்துடாத அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் கில்லுவா, ஐ லவ் யூ கில்லுவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரதருங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா அவள் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இதை கேட்கும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியல, கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறத முதல்ல கேளு, எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, நீ இனிமேல் இங்கே வரவே கூடாது, என் கண்ணு முன்னாடி நீ தெரியவே கூடாது, இதுக்கப்புறம் நீ போனதுக்கப்புறம் மறுபடியும் அழுக்காத திரும்ப வரணுமே தவிர நாளைக்கு இங்கே வரவே கூடாது, இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி செருப்பில் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கில்லுவை சொல்லிட்டான். ஸோ நானிக்காவும் இவனுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே, அதனால் இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ நானிக்கா திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானிக்காவை அள வச்சுட்டு அவன் போக சொல்லிட்டான். ஸோ திரும்ப அழுக்காமே வந்துட்டாளா, அழுக்கா நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பிக் பிரதர் நீங்கள் தானே இது அப்படின்னு ஆச்சரியத்திலே கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு அவளுக்கு கோவம் வருது. நீ நானிக்காவை இப்போ அழுக வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கிறா ரொம்பவே டென்ஷனா. என்னாச்சு, அதான் நீ திரும்ப வந்துடல அப்படிங்கும்போதே, இங்கே பாருங்க பிக் பிரதர் கில்லுவா, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீ நானிக்காவை அள வச்சினா அது என்ன அள வச்ச மாதிரி. ஸோ உனக்கு நான் வேணும்னா நானிக்காவும் வேணும், நீ என்ன ஹேட் பண்ணினா சரி நான் ஒத்துக்குவேன், ஆனால் நானிக்காவை நீ ஹேட் பண்ணினா நான் உன்னை கண்டிப்பாக வெறுத்துருவேன். நீ முதல்ல நானிக்கா கிட்ட மன்னிப்பு கேளு, அந்த மாதிரி நீ நடந்ததுக்கு நீ நானிக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைனா நான் உன்னை அடியோட வெறுத்துருவேன், என் அண்ணனை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழுக்க பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. இவனுக்கு அப்போ தான் உரைக்குது. ஸோ டப்புன்னு அவன் கையெடுத்து 2 கண்ணத்துலையுமே அடிச்சுக்கிட்டான் பாருங்க. என்னை மன்னிச்சிரு, ஏன்னா எங்கள் அண்ணனை பார்த்து தான் நான் ரொம்பவே பயந்தேன், ஆனால் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அழுக்கா, ஏன்னா ஒரு கொஞ்சம் நேரம் நானிக்காவை மட்டும் வெளியே விடு, நான் அவகிட்ட கொஞ்சம் நேரம் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன், என்ன ஓகேவா, அழுகாத நீ அழுகாத, நான் நானிக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ நானிக்காவை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுகா கிட்ட கேட்குறான் நம்ம கிலுவா. சரி அப்படின்னா நானுமே நானிக்கா வர சொல்கிறேன் அப்படின்னு அவளுக்கு கண்ணபடி சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காளா. நானிக்கா என்னை மன்னிச்சிரு, நான் உங்கள்கிட்ட தெரியாதனமாக அந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டேன், உன்னை ரொம்பவே ஹேர்ட் பண்ணிட்டேன், பட் நீ என் மேலே அதீத அன்போட தான் இருந்திருக்கிற, அதை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி அதை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா என் பிரதர் இலுமையை பார்த்து தான் நான் பயந்தேன், எவ்வளோ நாளைக்கு நான் உன்னையே காப்பாற்றிட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸாக தான் நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டேன், எனக்கு அழுக்காதான் முக்கியம் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் இருந்தாலுமே எனக்கு நீயுமே தான் முக்கியம் நானிக்கா, அதனால் நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு தடவை என் கண்ணு முன்னாடி வா, அதுக்கப்புறம் நீ எப்பவுமே என் கண்ணு முன்னாடி போகவே கூடாது, நீ எனக்கு எப்பப்பெல்லாம் நீ சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறியோ நான் உன்னோட தலையை தடவி கொடுக்குறேன், நீ மற்றவங்க கிட்ட விஷயம் கேட்காம இரு, நான் உனக்காக கமெண்ட் கொடுக்குறேன், நீ அதுக்கு எனக்கு ஏதாவது செய்ய, உனக்கு உன்னை நான் ப்ரைஸ் பண்ணுறேன், நீ சந்தோஷமா இரு, அப்போ நான் உங்கள் 2 பேர்த்தையுமே சந்தோஷமா பிரதர் சிஸ்டர் மாதிரி நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்கள் கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நானிக்காவும் அந்த இடத்துல அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வர பாருங்க. ஸோ நானிக்கா அழுகிறத பார்த்துட்டு நம்ம கிலுவாவை அழுக ஆரம்பிச்சிட்டான். எதுக்காக அழுகிற, நீ அழுகாத, இனிமே நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஏன்னா என் பிரதர் இலுமையே வந்தாலுமே சரி உன்னை சேர்த்து நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நானிக்காவுமே அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ அவளை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறான் பாருங்க. கிலுவா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சுபானை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அழுக வந்துருச்சு. சுபானே நான் கிலுவா மேலே போட்டிருக்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவன் மேலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு கிலுவாவுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி மாஸ்டர் நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு சுபானை அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.